ஃபேட் 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 கொழுப்பு. நம்ம சாப்பிடுற எண்ணெயில கொழுப்பு ஜாஸ்தி இருக்கு, அது நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப கொழுப்பு வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அது உண்மையே கிடையாது. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல விசிபிளாவும் இன்விசிபிளாவும் 20 to 30% நம்ம டெய்லி ஃபேட்டை மட்டும் கன்சியூம் பண்ணணும். அப்பனாதான் நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ்க்கு நம்ம எனர்ஜெட்டிக்கா நம்ம வேலையை பார்க்க முடியும். இது நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல ஏன் நம்ம கொழுப்பை சேர்த்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 விஷயத்த சொல்றேன். இந்த குக்கிங் ஆயில் நம்ம சமைச்சு சாப்பிடுற எண்ணெயில தான் omega 3 and omega 6 ஃபேட்டி ஆசிட் இருக்கு. இந்த ஃபேட்டி ஆசிடை நம்ம உடம்பால சிந்தசைஸ் பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம இந்த மாதிரி குக்கிங் ஆயில நம்ம டயட்டோட சேர்த்து எடுத்துக்கணும். ரெண்டாவது, நம்ம சாப்பிடுற எண்ணெயில மூஃபா அண்ட் பூஃபா இந்த கண்டென்ட் எது அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்த்து சாப்பிடணும். மூஃபா பூஃபானா மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட். இது எந்த எண்ணெயில அதிகமா இருக்கோ அதை நம்ம டயட்ல சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஹார்ட்டுக்கு நம்ம உடம்புக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. அதனால எண்ணெய் சாப்பிட்டாலே கொழுப்பு வச்சிரும் அப்படிங்கிற மித்தை ஓரமா வச்சுட்டு அதை நம்ம எப்படி நம்ம டயட்ல சேர்த்து ஹெல்தியா இருக்க அப்படிங்கிறத பார்த்து சாப்பிடுவோம்.